7 பாத்ரூம் டைல்ஸ் கிளீனர் வச்சு வீட்டில் உள்ள பாத்ரூம் டேப்பு அப்புறம் கிச்சன் டேப்பில் உள்ள உப்பு கரெல்லாம் எடுக்கிற மாதிரி ப்ரொடக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்ரூம் டைல்ஸில் உள்ள அந்த அழுக்கு பாசிக்கரை தான் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் ஜாஸ்தி டைல்ஸில் உப்பு கரை அழுக்குலாம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கு இது மாதிரி ரெண்டு கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம். இது என்ன ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு இதில் அது மேலே டேப் மேலே ஊற்றினீங்கன்னா புது டேப் மாதிரி ஆகும். இதை எப்படி ரெடி பண்ணுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ டேப்பு வந்து கொஞ்சம் தான் தண்ணி தேவைப்படும், ஜாஸ்தி தேவைப்படாது. அதனால கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் இந்த சால்ட் இருக்கு பாருங்க, சால்ட் கொஞ்சமாக போட்டு நல்ல கலக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த பொடி கொஞ்சம் தான் போட்டிங்கனாலே நல்லா இது மாதிரி பிங்க் கலரில் வந்துடும். அவ்வளோதான். இது வந்து கைக்கு ஒன்றும் ஆகாது, கையெல்லாம் தொட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் அந்த டேப்பில் நம்ம யூனிவர்சல் கேஸ் அது அப்ளை பண்ணிவிட்டு உடனே இது மேலே ஊற்றி லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த டேப் வந்து க்ளீனாக புது டேப் மாதிரி ஆயிடும். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். கிச்சன் பாத்ரூம் டேப்பில் இது ஃபுல்லாக டேப் பார்த்தீங்கன்னா சால்ட்டாக இருக்குது ஃபுல். இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதை யூஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே இந்த டேப் யூஸ் பண்ணும்போது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்க்ரப்பு இல்லைன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பு எம்ரி பேப்பரை வச்சு எக்காரணத்துக்கு ஒன்று டேப்பில் தடவிடக்கூடாது. தேய்ச்சிங்கன்னா அதில் பாலிஷ்லாம் எடுத்துடும். இந்த ஸ்க்ரப் வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சுக்கிட்டு எப்படி க்ளீன் பண்ணுன்னு பார்க்கலாம். சார் தண்ணி அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணிவிட்டு நிறைய டைம்ஸ் பண்ணுங்க. இது நேரம் ஊற்றி துவைச்சிங்கன்னா புது டேப் மாதிரி. எவ்வளோ சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இது இப்போ நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க இந்த நம்ம சின்ன கெமிக்கல் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று டைல்ஸ் ரொம்ப அசிங்கமாக இருந்ததுன்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு டைல்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இதை என்ன செய்யணும், இது தூர ஊற்றிக்கணும். தூர ஊற்றி இதை கழுவி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணக்கூடாது. கழுவி க்ளீனர் கேஸ் தான் பாத்ரூம் க்ளீனர் வச்சு டேப் க்ளீன் பண்ணது வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இது உங்களுக்கு ஏதாவது இது டைல்ஸ் கிளீனர் வாங்கி யூஸ் பண்ணி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.